டைமென்ஷன் என்ன ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியாக இருக்குது, டெரைவ்ட் குவான்டிட்டி இருக்குது. ஸோ டெரைவ்டு குவான்டிட்டியாக இருந்ததுன்னா அது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் எழுதி அதை டைமென்ஷனில் மாற்றி டு த பவர்ஸ் ஆஃப் டைமென்ஷனில் எழுதுவோம். அதுதான் டைமென்ஷன் சொல்லுவோம். ஸோ ஈக்குவேஷன் அது மூலமாக ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிது. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை அதோட டைமென்ஷனை ஈக்குவேட் பண்ணி இன் பவர்ஸில் எழுதுனோம்னா அது டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி டேர்ம்ஸில் எழுதி நம்ம டைமென்ஷன் மூலமாக டைமென்ஷனாக எழுதுகிறோம். ஸோ பேசிக் குவான்டிட்டி என்னது? பேசிக் ஆர் ஃபண்டமெண்டல் பேசிக் quantity dimension. What is dimension? Basic quantity of mass. Basic quantity mass. Mass another unit on the kg. Other dimension and mass na m. Dimension m is the நம்ம யூஸ் பண்ண போகிறோம். length மீட்டர், அதாவது மீட்டர் L length. And time யூனிட் வந்து செகண்ட், இன் செகண்ட். அதை டி டைமில் டீன்னு யூஸுக்கிறோம், MLT. வேறு என்ன இருக்குது? டைம் இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி சொல்லலாம்? ஸோ ஆம்பியர், அந்த டைமென்ஷன் வந்து ஆம்பியர், கேபிட்டல் ஏ எலக்ட்ரிக் சார்ஜ். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட் இது தேர்ட் சார்ஜ், CURR கரண்ட், ஆம்பியரில் வரும். யூனிட் வந்து ஆம்பியரில் வரும். அண்ட் டைம் வந்து டெம்பரேச்சர் இன் கெல்வின். ஸோ மெயின்லி இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், அப்புறம் லூமினஸ் இன்டென்சிட்டி, மோலை MOL எழுத போகிறோம். ஸோ லெட்டஸ் நம்ம இப்போ டைமென்ஷன் அனாலிசிஸில் டைமென்ஷனை எப்படி எழுதுற மாதிரி கற்றுக்கணும். சப்போஸ் ஒரு யூனிட் இருக்குது, ஏன்னா லென்த் வந்து எப்படி இருக்கலாம்? ஸோ ஒரு இப்படி பார்த்தோம்னா இது ஆர்க் லென்த்து, இதுவும் ரேடியஸ் லென்த்து, இது தீட்டா ஆங்கிள். ஸோ இதுவும் லென்த்தில் இருக்குது. லென்த்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ லென்த்து ஒரு கியூபாய்டு எடுத்துக்கிட்டோம்னா லென்த்து, பிரெட்த்து, விட்த்து எல்லாம் லென்த்தோட யூனிட்டில் டைமென்ஷனில் இருக்குது. ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கொயர் எடுத்தால் லென்த் இன்ட்டு லென்த். ஒரு ரெக்டாங்கிள் எடுத்தோம்னா லென்த் இன்ட்டு பிரெத். எல்லாத்தோட டைமென்ஷனும் லென்த்தில் தான் வரும். லென்த்தில் எல்லில் வரும். ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு லென்த். டைமென்ஷன் குவான்டிட்டி எப்போதுமே ஃபிசிக்கல் குவான்டிட்டி இன் டைமென்ஷன் டபுள் ப்ராக்கெட்டில் போடணும். லென்த் இஸ் ஈக்குவல் டு லென்த் L டபுள் ப்ராக்கெட். ஓகே, தென் ஏரியா இஸ் ஈக்குவல் டு length into length is equal to meter into meter square இல்லை டைமென்ஷன். இது வந்து யூனிட்டில், இது டைமென்ஷனில் L ஸ்கொயர் டபுள் ப்ராக்கெட். ஸோ ஏரியாவை நம்ம இப்படி பார்த்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்தோம்னா அதை ஜென்ரலாக எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? X, that is the physical dimension of the physical quantity, is equal to m power some power a, L power b and t power c, where a, b, c can be negative number, positive number or zero. இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலான்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதோட டைமென்ஷனோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறது தான் டைமென்ஷன் ஃபார்முலா. ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுறதுக்கு என்ன ஈஸியான வழி எப்படி? ஃபஸ்ட் நம்ம பேசிக்ஸை கரெக்டாக லேர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஏன்னா காம்படிஷன் எக்ஸாமினேஷன் ஃபாஸ்ட்டாக தான் போய் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பேசிக்ஸையும் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் தென் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி, ஸ்பெஷலி நீட்டில் ரொம்ப ஈஸியாக ஃபிசிக்ஸ் பாஸ் பண்ணலாம் நீங்கள் பேசிக்ஸை தெரிஞ்சா.
அதாவது உங்கள் புக்ஸை ஒழுங்காக படித்தாலே போதும். அந்த பேசிக் சேஞ்சை டைரக்ட் அப்ளிகேஷன் தான் நீட்டில் வரும். ஸோ நீட் வந்து இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் ஈவன் தமிழ்நாட்டில். முன்னாடி மார்க் பேசிஸில் கொடுத்தாங்க, இப்போ நீட் பேசிஸில். ஸோ நம்ம பேசிக்ஸும் தரவோ தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைமென்ஷன் அனாலிசிஸ் எப்படி எழுதலாம்? சே அபவுட் வெலாசிட்டி. வெலாசிட்டி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. பட் இது என்ன இது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா? இல்லை. பிகாஸ் வெலாசிட்டிக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இவ்வளோ தான் இருக்குது, 7 தான். ஸோ இது என்ன பண்ணுறோம்? வெலாசிட்டி நம்ம என்ன பண்ணோம், அது டெஃபினேஷன் எழுதணும்னா அதோட ஃபார்முலா என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் யூனிட்டில் எழுதுனோம்னா டிஸ்பிளேஸ் வந்து லென்த்து மீட்டர் பெர் செகண்ட். ஸோ மீட்டர் பெர் செகண்ட் நம்ம வெலாசிட்டி எப்படி எழுதலாம்? ஸோ வெலாசிட்டி இன் யூனிட் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பெர் செகண்ட். அது வெலாசிட்டி இன் டைமென்ஷன் எம். இந்த எம் வந்து மாஸ், எல் எஸ் வந்து டி -1. ஸோ எம்முக்கு எல், எஸ்ஸுக்கு டி. ஸோ இதை இப்படி எழுதலாம். ஸோ இன் டோட்டல் எம்எல்டியில் எப்படி எழுதணும்னா ஜென்ரலாக எம்எல்டியில் எழுதலாம். அப்போ இது வந்ததுன்னா இது எழுதுவோம், இது வந்து இதையும் எழுதுவோம். எம் கிடையாது, m பவர் 0. ஏன்னா இங்கே எம் இல்லை. எனிதிங் டு த பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ மல்டிப்ளை பை 1 எடுத்து எல்லோட பவர் என்ன 1, டி பவர் -1. ஸோ ஏ இங்கே வந்து 0, பி 1, சி வந்து -1 ஃபார் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி வெலாசிட்டி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் கன்வெர்ட் to fundamental quantity. Then second step, convert into unit. Third step, apply. எதை அப்ளை பண்ணணும்? apply dimension formula within double bracket. ஸோ இதுதான் டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டைல். ஸோ தேர்ஃபோர் வெலாசிட்டி என்ன பண்ணால் இது எழுதுகிறோம். அதோட யூனிட் என்ன, அதோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம், தட் இஸ் மீட்டர் பெர் செகண்ட். இது யூனிட்டில் அப்படிங்கிறப்போ எல் பை மாஸ். மீட்டர்னா லென்த்து, S time LT is equal to m power 0 L power 1 T power -1. ஸோ ஒன்று தான் L சம்டைம்ஸ் போடாமல் இருப்பாங்க. LT -1 எதுதான் போதும். இது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. செகண்ட் ஒன், acceleration is equal to velocity by time. What is velocity? Velocity is meter per second into 1 by time is equal to இது time. So meter s into s square s power -2. So dimension directly மாற்ற m வந்து மீட்டர் லென்த்து. ஸோ எல், s வந்து டைம், t power -1. m இல்லை, அதனால் m power 0ன்னு போட்டுக்கலாம். தென் தேர்ட், force is equal to mass into acceleration. So mass in kg, acceleration is meter per second square, ms -2. So இது directly நம்ம dimension மாற்றலாம். எப்படி kg னா m power 1, m னா length l power 1, s னா time t power -2. Force. Then fourth, density is equal to mass by volume. Mass in kg, volume is length into breadth into width. எல்லாம் லென்த்தில் வரும். ஸோ L into L, length into breadth into width. ஸோ kg by L cube. நம்ம அதோட எழுதிட்டோம். யூனிட் எழுதிட்டோம். ஸ்ட்ரைட்டாகவே கன்வெர்ட் பண்ணுவோம் டைமென்ஷனில். கேஜி தான் மாசு, எல் மேலே படிச்சுட்டா எல் பவர் -3, டி கிடையாது, டி பவர் 0. இதுதான் டென்சிட்டியோட ஃபார்முலா. தட் ஃபிஃப்த்
மொமெண்டம் மொமெண்டம்னா அதை பின்னு சொல்லலாம். லீனியர் மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மாஸ் என்ன வரும் கேஜி, velocity as it is எழுதிருக்கோம், velocity is equal to meter per second. ஸோ அதை டைரெக்டாக அப்படியே கன்வெர்ட் பண்ணலாம். கேஜின்னா mLt மைனஸ் 1. இதுதான் mL. கேஜிக்கு m, மீட்டருக்கு லென்த்து, டைமுக்கு t, mLt பவர் மைனஸ் 1. சிக்ஸ்த்து இந்த குவாலிட்டிக்கு எதுலாம் ஃப்ரீக்வன்சி எல்லாருக்கும் 3 1/time. ஸோ 1/second யூனிட்டு. அதை இப்படி எல்லாம் s மைனஸ் 1 டைமென்ஷனில் எழுத போனோம்னா s மைனஸ் 1, எஸ்ன்னா t மைனஸ் 1. ஸோ ஃப்ரீக்வன்சியோட இது வருதுலாம். அடுத்தது ஒர்க் டன் 7. ஒர்க் டன் இஸ் equal to force into distance moved. ஸோ ஃபோர்ஸோட யூனிட் என்ன கேஜி மீட்டர் பெர் எஸ் மைனஸ் 2 into distance is in meter. ஸோ டைமென்ஷனில் எழுதணும்னா டபுள் ப்ராக்கெட்டில் போடணும். கேஜி வந்து m இன்ட்டு m ஸ்கொயர் L ஸ்கொயர் t மைனஸ் 2. இதுதான் ஒர்க் டன். அடுத்தது 8 டார்க்னா என்ன? சப்போஸ் a force is like this and இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டார்க் எடுக்கணும். சப்போஸ் இங்கே வந்து ஃபோர்ஸ் அனுப்பினோம்னா இது இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் டார்க் என்ன வரும்? ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸுக்கு ஆசிரியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபோர்ஸ் இஸ் equal to kg meter per second. That is for mass into acceleration into distance s. Mass into acceleration. So mass into acceleration mm square t power minus 2. See work done dimension என்ன வருது? Work done dimension m L square is equal to m L square t minus 2. So இப்போ இதமாரி இதில் இந்த மாதிரி டைப்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வித் ஆர் யூனிட் ஹேவிங் விச் டூ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஹேவிங் சேம் டைமென்ஷன் அனாலிசிஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சலாம் டார்க்குக்கும் அதுதான். ஏன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், ஏன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அல்லது ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸாலும் டிஸ்டன்ஸ் இஸ் டிஸ்டன்ஸ். ஸோ அதோடைய டைமென்ஷன் வந்து L. ஸோ இதேமாதிரி கொஸ்டின்ஸ் IITலையும் கேட்குறாங்க, NEETலையும் கேட்பாங்க. சூஸ் த டூ குவான்டிட்டிஸ் விச் ஆர் ஹேவிங் டூ சேம் டைமென்ஷன். இதில் இன்னொரு ட்ராபேக் என்ன டைமென்ஷன் அனாலிசிஸில்? இப்போ இது கொடுத்துருந்தா நம்ம டார்க்குன்னு சொல்ல முடியுமா, ஒர்க்குடன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது ஒரு ட்ராபேக். டைமென்ஷன் அனாலிசிஸில் இது ட்ராபேக். ஏன்னா கொடுத்துருக்க டைமென்ஷனை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அது என்ன குவான்டிட்டின்னு. ஏன்னா அதே டைமென்ஷனில் 2 குவான்டிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், பார்ப்போம் நம்ம. ஸோ ஒர்க் டன் டார்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். தென் பவர் இஸ் equal to ஒர்க் டன். பவர் இஸ் equal to ஒர்க் டன் பை டைம். as it is ஒர்க் டனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஒர்க் டன் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மீட்டர் டைம் என்ன வரும்? செகண்ட். ஸோ இஸ் equal to கேஜி, இது மீட்டர் ஸ்கொயர் மேலே போனுச்சு s minus 3. ஸோ டைமென்ஷன் ஆஃப் பவர் இஸ் equal to m L square t minus 3. L s minus 1 t. So kg, this is force into distance and time is in second. So it must be s minus 3. Okay, meter square. Okay. 10th we'll write 10th power kapra, then we'll write charge. சார்ஜர் யூனிட் சார்ஜ் வந்து ஒரு டெரைவ்டு யூனிட். ஏன்னா இது ஃபண்டமெண்டல் யூனிட்லேயே வராது, ஆம்பியர் தான் ஃபண்டமெண்டல் யூனிட்டில் வரும். ஸோ சார்ஜ் நம்ம எதுனா கரண்ட். வாட் இஸ் கரண்ட்? சார்ஜ் ஃப்ளோயிங் பெர் யூனிட் செகண்ட். ஸோ Q எப்படி இதுதான்? Q இஸ் equal to I into T.
So charge is equal to current into time. இது நீங்கள் 10th கிளாஸ் பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, அதோட ஃபர்தர் கண்டினியூஷன் தான். ஸோ சார்ஜ் என்ன வரும், கரண்ட் வந்து ஆம்பியர், டைம் வந்து இன் செகண்ட். ஸோ இன் டைமென்ஷன் எழுதினோம் சார்ஜுக்கு, இன் டைமென்ஷன் ஆம்பியர் இன்ட்டு செகண்ட் வந்து டி. ஸோ இது எப்படி இதெல்லாம் எம் கிடையாது, ஸோ எம் பவர் 0, எல் கிடையாது, எல் பவர் 0, டி பவர் 1 இன்ட்டு ஏ பவர் 1. இதுதான் சார்ஜோட டைமென்ஷன். டெம்பரேச்சர் கிரேடியன்ட். டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னாலே எனிதிங் that changes with length. சப்போஸ் ஒரு ராட் எடுத்துக்கிறோம், ராட் எடுத்துகிட்டு இங்கே நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணோம்னா இங்கே டெம்பரேச்சர் T1 இருக்கும், இங்கே T2 இருக்கும், இங்கே T3 இருக்கும், இங்கே T4 அண்ட் Tn. அப்போ இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், இங்கே டெம்பரேச்சர் குறைச்சலாக இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம், டெம்பரேச்சர் வேரி டிஸ்டன்ஸ் போக போக டெம்பரேச்சர் டிஃபர் ஆகுது. அதுதான் நம்ம டெம்பரேச்சர் கிரேடியன்ட் சொல்கிறோம். டெம்பரேச்சர் கிரேடியன்ட் எனிதிங் டெம்பரேச்சர் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் சொல்கிறோம். ஸோ டெம்பரேச்சர் கிரேடியன்ட் பற்றி நம்ம எப்படி எழுதலாம், டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு change in temperature with respect to distance. இது xங்கிறது டிஸ்டன்ஸு. ஸோ dt by dx இந்த, ஸோ dt இருந்தாலும் t இருந்தாலும் டெம்பரேச்சர் தான். திஸ் இஸ் டெம்பரேச்சர் டிவைடட் பை டிஸ்டன்ஸ். ஸோ டெம்பரேச்சர்னா கெல்வினில் வரும், டிஸ்டன்ஸ் வந்து என்ன வரும், டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் வரும். அதே இதெல்லாம் மாட்டிக்கிட்டோம்னா கெல்வினா கே தான் வரும் டைமென்ஷனில். இது யூனிட்டு, இது வந்து மீட்டர், டிஸ்டன்ஸில் எல்லில் வரும். ஸோ டெம்பரேச்சர் கிரேடியண்ட்டோட டைமென்ஷன் என்ன ஒன்றா எம் கிடையாது, m0, எல் மேலே போயிடுச்சுன்னா எல் பவர் -1, டி கிடையாது, ஸோ கே பவர் 1. இதுதான் டெம்பரேச்சர் கிரேடியண்ட்டோட m பவர் 0, எல் பவர் -1, டி பவர் 0 அண்ட் கே பவர் 1. வெலாசிட்டி கிரேடியன்ட். Velocity gradient. What is velocity gradient? Velocity changing with respect to time, with respect to distance. So velocity in our meter per second, distance is in meter, distance is in meter. So the second மட்டும் தான் இருக்குது. ஸோ வெலாசிட்டி கிரேடியண்ட்டோட யூனிட் என்ன வரும், டைமென்ஷன் என்ன வரும், இது கேன்சல் பண்ணுறோம். ஸோ எம் மாஸ் கிடையாது, டிஸ்டன்ஸு கிடையாது, எஸ் டைம் இருக்குது, டி பவர் -1. ஸோ எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் -1. அடுத்தது நம்ம வில் டேக் த பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட்டு நம்ம பொட்டன்ஷியலை பற்றி எழுதுவோம். பொட்டன்ஷியல் என்ன, பொட்டன்ஷியல் V is equal to work done per unit charge, per unit test charge. Charge ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். charge is equal to I is equal to Q into T, or charge is equal to Q is equal to I into T. I into T, I ஆம்பியரில், T செகண்ட்ஸில் வரும், செகண்ட்ஸில் வரும். ஒர்க் டன் என்ன வரும், ஒர்க் டன் இஸ் equal to force into displacement divided by charge. charge வந்து current into time, current into time. So force is equal to, force in a mass into acceleration into displacement divided by current into time, current into time. So mass is equal to kg, acceleration meter per second, and displacement is in length, so meter. Current and our current is in ampere, time is in second, time is in second. So this will come, so
பொட்டன்ஷியலோட டைமென்ஷன் எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு m பார்ப்போம். kgனா m பவர் 1 இன்ட்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? l ஸ்கொயர். செகண்ட் மேலே வந்துச்சா, செகண்ட் வந்து மேலே வந்து மைனஸ் வரும், s மைனஸ் 3, ஸோ t மைனஸ் 3. வேறு என்ன இருக்குது? ஆம்பியர் லெஃப்ட் இருக்குது, மேலே புரிஞ்சுட்டா a பவர் மைனஸ் 1. இதுதான் பொட்டன்ஷியலோட யூனிட்டு. அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு. What is electric field? Electric field plus 1 படிச்சிருப்போம். Electric field is equal to force experienced by the charge. Force experienced by charge divided by charge. That is force divided by Q. Charge. Force divided by force is equal to mass director போயிடுறோம். massனா mass into acceleration. L t power minus 1 mass into acceleration divided by charge. Charge என்ன வரும்? Charge into ampere into time. So A into T. So electric field unit என்ன வரும்? Electric field unit is equal to M. So M as it is இருக்கு, L as it is இருக்கு, L power 1. T மேலே போச்சுன்னா T power minus 2 ampere power minus 1. இதுதான் electric fieldோட force is equal to ml t power minus acceleration. So this will be t power minus 3 minus ml t power minus 3 into a power minus 1. Next is resistance. Resistance is equal to potential divided by current. That is voltage divided by current. 10th standard le படிச்சிருப்பீங்க. So potential என்ன வருது? ml square t is equal to m l square t power minus 3 a power minus 1 divided by current is in ampere. So m l square t power minus 3 a power minus 2 is the unit of resistance. Then we can go for resistivity. So what is resistance? Resistance is equal to resistivity into length by area. So this is resistivity. Resistivity is equal to resistance into area divided by L is equal to resistivity. Area வந்து என்ன வரும்? Area length into length into length, because area of this is pi r square. pi r square வச்சுக்கலாம். r square வச்சுக்கிட்டா length square தான் வரும். ஏரியா ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா pi r square by length. இதுவும் length r, radius ஒரு length of the conductor வந்து, ஸோ லென்த்லேருந்து கண்டிப்பாக r இன்ட்டு பைக்கு டைமென்ஷன் கிடையாது, r இன்ட்டு இது கட் பண்ணோம்னா இது எல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம், எல் ஸ்கொயர் எல்னு வரும். ஸோ ரெசிஸ்டன்ஸ், வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ட் ஆஸ் இட் இஸ் நம்ம எழுதியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸோட எம் எல் ஸ்கொயர் டி பவர் minus 3 a power minus 2 multiplied by Lக்கு என்ன வரும்? Lக்கு வந்து length L power 1 is equal to m, இங்கே L ஸ்கொயர் இருக்கு, L cube t power minus 3 into a power minus 2. இதுதான் ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலா. ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலா என்ன வருது? ml cube t power minus 3 into a power minus 2. அடுத்தது சர்ஃபேஸ் டென்ஷனை பற்றி எழுதலாம். சர்ஃபேஸ் டென்ஷன், surface tension is equal to force experienced per length. Force என்ன? definition என்ன? Force definition mass into acceleration divided by L so is equal to m t power minus 2. இதுதான் surface tension ஓட டைமென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் m t power minus 2. அதை இப்படி நம்ம எழுதலாம், m power 0 m power 1 m இருக்குது, m power 1 L power 0 into t power minus 2. இப்படி சர்ஃபேஸ் டென்ஷனை நம்ம எழுதலாம். ஸோ இதே மாதிரி வேரியஸ் நம்பரில் எழுதிக்கிட்டே போகலாம். தெர் இஸ் நோ என் டு இட். ஏன்னா +2ல்
+1 +2 ரெண்டுலேயும் சேர்த்து நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டி பார்ப்போம். மேக்ஸிமம் டிரைவபிள் குவான்டிட்டி, இந்த டிரைவபிள் குவான்டிட்டியை யூனிட்டாக மாற்றி அந்த யூனிட்டை நான் டைமென்ஷனை மாற்ற போகிறோம். ஸோ ஒரு சாப்டர் எடுக்கிற போது அந்த சாப்டரில் உள்ள யூனிட்டை பார்ப்போம், டைமென்ஷனையும் பார்ப்போம். ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் எழுதுவோம், அதுக்கப்புறம் அல்ரெடி எழுதுன்னு நம்ம பாட்டில் எழுதிக்கிட்டே போகலாம். Now let's find out the dimension of Boltzmann constant. K is equal to Boltzmann constant. K is equal to Boltzmann constant. So don't worry if you are not knowing this formula. What is the definition formula? We will find it in thermodynamics or in kinetic theory of gases. Now let us see how to find out the rules only. So this we will be reading in kinetic theory of gases. So Boltzmann constant is given by universal gas constant. Universal gas constant divided by Avogadro's number. So universal gas constant by Avogadro's number. So K is equal to universal gas constant is R divided by Na, where Na is Avogadro's number whose value is equal to 6.023 into 10 to the power 23 molecules per mole. So it is a number. It means number is dimensionless. So we need not worry about this number. And gas equation. Universal gas equation. Pressure into volume is equal to number of moles into universal gas constant into temperature, where N is equal to number of moles which is equal to number of molecules present in the gas divided by number of molecules available in 1 mole. So we can say N is equal to total number of molecules in the gas divided by number of molecules available in 1 mole. And K is equal to R by Na. This is one relation. So we have to find out. So from here we can write PV is equal to N by Na into RT. So R by Na, what is R by Na is equal to K. Or we can write PV is equal to NKT, where K is the Boltzmann constant. So we have to find out Boltzmann constant. What is Boltzmann? K is equal to PV by NT. This is dimensionless, so we need not to worry about this one. So it's equal to, so dimension of Boltzmann constant is equal to dimension of pressure into volume divided by temperature. And as it is pressure is equal to force by area. Pressure is equal to force by area into volume divided by temperature. So force is equal to kg mass into acceleration into area into volume by temperature. So this we can convert unit of Boltzmann constant is equal to, so dimension of Boltzmann constant, kg meter per second, it is for force. Kg means what? M. This is meter. L. This is time, T power minus 2 into volume is L cube divided by area is L square into temperature is in Kelvin. So let us spell M, there is no other M, so we can write M, L plus 4 plus L
to L by L power 2 because we have to adjust this one, and T, there is no other T power minus 2 in Kelvin. If it is going on the top, minus 1. So therefore the dimension of Boltzmann constant is equal to m power 1 L power 2 T power minus 2 Kelvin K power minus 1. Dimension of some constant. Let us say gravitational constant. Gravitational constant G. Gravitational constant and a force due to gravity on two bodies is equal to a constant called gravitation constant, mass of first body and mass of second body divided by distance square. Therefore G is equal to force, this force into distance square divided by mass 1 into mass 2. Force, unit of force is kg meter per second square into distance is meter square divided, this is mass kg square. So this you can convert into G. Kg is mass, and mass, here there is one mass, here mass power 1 into mass power minus 2, then meter into meter is meter cube, that is length cube, kg is over, length is over, and S timing T power minus 2. So the unit gravitation constant is equal to m power minus 1 into L cube into T power minus 2. So m power 1, L power 3 into T minus 2 is for the dimension of gravitational constant. Next is Planck constant. Planck's radial constant. இது ப்ளஸ் டூவில் வரும். ஸோ இப்போ இங்கே ஃபார்முலா கொடுத்துட்றேன், ப்ளஸ் டூவில் நீங்கள் டீட்டெயிலில் படிப்பீங்க. வாட் இஸ் Planck constant? Is energy absorbed by photon is equal to Planck's constant multiplied by frequency. So that is, you can say energy is equal to Planck constant into frequency. So we need to find out H. H is equal to E by F. Energy is equal to work done. Work done is nothing but force into distance moved. So force, energy is equal to work done divided by frequency is equal to 1 divided by time frequency. So this is work done is equal to force into displacement divided by time to the power minus 1. So what is H? Force is equal to kg meter per second square into distance is meter divided by time power minus 1, or H in dimension is equal to kg. Kg is m, meter square, it means L square, time power minus 1, if it is going plus 1, then this is in second power minus 1, this will be s minus 1, 1 by time minus 1, s minus 1, if it is going s power minus 1, it means time is ml t power minus 1. This is the ml square. Planck constant is equal to ml square t power minus 1. This is Planck constant. Next we will see permittivity of free space. 3
permittivity, spelling may be wrong, permittivity of free space. See, in if there are two charges, kept at a distance, there exists a force. That force is given by force between two charges is equal to 1 by 4 pi epsilon naught into charge 1, charge 2 divided by distance square. So we want to find out this one, epsilon naught. So epsilon naught is equal to 1 by 4 pi into charge square, because there are two charges, charge into charge square, because the magnitude may be different, but the charge is charge, the unit of charge is charge divided by distance square. 1 by 1 comma 4 pi are numbers, that is no dimension. That is, no dimension means m power 0, l power 0, t power 0. No unity. It means all ABC comes out to be 0, which is therefore. So epsilon naught is equal to 1 by 4 pi charge square. Charge is EAT, charge is equal to Q is equal to I, charge into T. T stands for time. It has been second whole square in unit, second square, into force. Force is equal to kg meter per second square into displacement is meter square, because this into this square is equal to a square, s square, s stands for time, seconds, kg meter per s minus 2, s minus 2 into m plus 1 is plus 3. So when m is going on the top, it becomes m when it goes top, it is length, this is meter length to the power minus 3, and s when it is going top, it becomes s power 4, that is t power 4, and kg when it is going m power minus 1, m power 1. So we have seen kg meter second square, then ampere square, a square. This is the and coefficient of viscosity. Coefficient of viscosity is given by neta. Neta means how we can write these are, see, frictional force, the viscous force is given by 6 by neta radius into velocity. So we have to find out this one. So this is equal to f divided by, this is no unit, no, this is no, because it is a number whose is, that is m power 0, l power 0, t power 0. So we can write like this. So this will not come into r into velocity. Force is equal to kg meter per second square into r is in meter into velocity is equal to meter per second. So we'll set kg, this meter and this meter get cancelled, this will go up on the m power minus 1. When it goes, this becomes s power minus 1. So the unit of neta is equal to, kg is in mass, m is in l power minus 1, t power minus 1. This is the surface tension. Surface tension is given by, say, surface tension is given by force per length. So surface tension, force per length, we know force. What is force?
force is equal to kg. We will directly write it instead of writing unit. We will write it directly. Force is equal to mass into acceleration. Mass into acceleration divided by length. So surface tension unit is equal to m power, then this is get cancelled, t power minus 2, or we can write m power 1 L power 0 t power minus 2. And moment of inertia. Moment of inertia. Moment of inertia is given by I is equal to mass into distance square. So I is equal to mass is in kg into distance is meter square. Therefore, this is moment of inertia I is equal to kg is in m, L meter square, L square, t power 0. This is moment of inertia's value. And angle, see from here, this is arc length AB. When a stick moves like this to here, this is the angular displacement or angle and having a radius of r, and it is having a radius of r into theta is equal to arc length AB. It means what is arc length? Arc length, so theta, that is angle, is equal to arc length AB divided by radius. So radius means this is also length, this is also one type of length. Length and length gets cancelled. It means dimension of angle theta is equal to, there is no dimension. No dimension means m power 0, L power 0, t power 0, which is equal to 1. Because one can be, we cannot write it as 0, so 1. So it means the angle has got no dimension but has got unit. What is its unit? Its unit is in radian. Next is impulse. Impulse, we can call it as I. What is impulse? Impulse is equal to force on a body given by very short time. Given by very short time. So I is equal to force is equal to, you will write directly, mass into acceleration into time, t power 1. So is equal to m L t minus 1. This is the for impulse. Of the following quantities, which one has a dimension different from remaining 3? So energy per unit volume. First energy calculate. First energy per unit volume. So first force per unit area. Force. Force and force is equal to mass into acceleration. So force of the dimension, mass is in m L t minus 2. Energy. Energy of the dimension, energy and dimension, force into energy is dimension, nothing but work done. Work done is equal to force into distance. So energy of the dimension is equal to force ml t minus 2 into distance. Distance is meter, so it will become ml t minus 2 into distance is equal to m L square t minus 2. So energy of them. Next product of voltage and charge. First voltage kandupidipom. Voltage is equal to work done by charge. Work done on a unit m L square t minus 2 divided by
charge A into T is equal to m T மேலே போச்சுன்னா L square T power minus 3 into A power minus 1. So m L square T power minus 3 in A power 1. And product of voltage and charge, charger dimension, current into time. Then angular momentum. Angular momentum is product of linear momentum into linear momentum into distance. So linear momentum is equal to angular momentum is equal to linear momentum into distance. Linear momentum is mass into volume into distance is in meter. So linear momentum is equal to mass into mass into distance. This distance is in meter. Mass, this is mass into velocity into distance in meter. So mass is in kg, velocity is in meter per second, and this meter becomes second square. So dimension of L is equal to kg is in m, L square T minus 1. So we have taken all these units now. First let us see energy per unit volume. A, energy per unit volume. So energy is equal to m L square T minus 2, m L square T minus 2, T square minus 2, and volume is L cube, length into length into length, L cube is equal to m L power minus 1, m L power minus 1 when it is into T power minus 2. B, force per unit area. Force per unit area. Force, the unit of force is equal to m L T minus 2. Area is length into length, L square is equal to m L power minus 1 T power minus 2. C, product of voltage and charge. Voltage is m L square voltage and product of voltage and charge per unit area. So voltage unit m L square T minus 3 m L square T minus 3 into A power minus 1 multiplied by charge. Charge is equal to current into time AT divided by area L into L square. So this comes out to be m into m. So m only m, and L square it gets cancels. m L square charge, product of voltage and charge per unit volume. Volume is equal to L cube. So this is become m L power minus 1 and T power minus 3 plus 1 T power minus 2 into area. This ampere get cancelled. m L T minus 2. D, linear momentum is equal to product of angular momentum. L is equal to product of linear momentum into distance. Linear momentum is equal to mass into velocity into distance is in distance. So this is become mvr. So dimension of L is equal to m is in mass, m is in mass dimension, velocity is in
meter per second, distance is L, is equal to linear momentum is equal to m L square t power minus 1. So first is 1, 2, first one is ml power minus 1 t power minus, second is also same, third is also same, and fourth is m L square. Yeah, L minus 1, L minus 1, m L power minus 1, L power minus 1, L power minus 1, L square. So this is the quantity which is different from other three quantities, that is angular momentum. If the dimension of a physical quantity are given by m power a, L power b and t power c, that is, this is a physical quantity, its dimension is given by m power a, L power b, t power c. So then the physical quantity will be, the physical quantity என்ன இருக்க முடியும்? Pressure, velocity, acceleration, force. First நம்ம ஃபோர்ஸுக்கு பார்ப்போம், வெலாசிட்டிக்கு பார்ப்போம். Velocity is equal to meter per second m s minus 1. So velocity ஓட dimension meter L power 1 second t minus 1 into mass கிடையாது m power 0. Therefore அது velocityனா velocity இருந்தால் a is equal to 0, b is equal to 1, c is equal to minus 1. Okay, then followed by velocity acceleration. Acceleration is equal to meter per second square is equal to m s minus 2. So acceleration dimension is equal to m na meter L power 1, t power minus 2 and mass illa. So acceleration are the, if it is acceleration, a is equal to 0, b is equal to 1, c is equal to minus 2. This is a b c, that is a b c. Then let's find out acceleration, we find out, then we find out force. Force is equal to mass into acceleration. So force dimension of force in our mass is in kg, kg na m power 1 mass, acceleration L t minus 2. இதில் நம்ம எழுதிக்கலாம் m L power 1 t minus t plus 1. So force என்ன ஆகுது? Force என்ன a is equal to 1, b is equal to 1, c is equal to minus 2. Then let us find out pressure. Pressure is equal to force by area. So pressure dimension, force dimension m L power minus 1, இதால m power 1, L power 1, t power minus 2. Pressure is equal to force by area, area divided by area meter into meter, meter square, L square. So pressure can over there. So for pressure A is equal to that over there. So m power 1 L square மேலே போச்சுன்னா L power minus 1 and t power minus 2 for pressure. So pressure ku A is equal to 1, B is equal to minus 1, C is equal to minus 2. So pressure ku A is equal to minus 1, B is equal to minus 1, C is equal to minus 1. So இது வந்து மேட்ச் ஆகுது எதுக்கு? ப்ரெஷருக்கு. velocity பார்ப்போம்னா A10 minus 1, velocity A10 minus 1, no, not matching. The acceleration 1 minus 2, acceleration 1 minus 2, no. And force in a 0 minus 1 minus 2, 0 no, it is not matching. So it matches only for pressure. Therefore the quantity will be pressure. Pressure X is equal to pressure is equal to m
A வந்து 1, L B வந்து -1, T C வந்து -2. This is A B C. Which of the following is dimensionless? V square by RG, V square G by R, VG by R, V square R by G, where V is equal to velocity and its dimension is, velocity dimension is meter per second square, L meter per second, and G gravitational acceleration. So its dimension is acceleration, gravitational acceleration, L T power -2, and R is dimension of length. So dimension of length means L. So first one is A, V square by RG. So V is equal to L T power -1 square, V square, R is L and G is L T power -2. So L square T power -2, because it is in square, into L into L into L T power -2. So L into L square, so L to the power 2 -2 and T power -2 மேலே போனுச்சுன்னா டாப்பில் வரும். ஸோ V square is equal to 0, L power 0, T power 0, நம்ம M power 0ன்னு எழுதிக்கலாம். So it means L power 0, anything to the power 0 is equal to 1, 1 into 1 into 1 into 1. So therefore this quantity V square by RG is dimensionless. Second, let us check for V square B. V square means velocity square, that is இதை ஸ்கொயர் பண்ணோம்னா V square G by R, V square G by R. What is V square? Velocity square பண்ணோம்னா L square T power -2 into let us check up for second one. Second one is B. B is equal to V square velocity square into gravitational acceleration by R. So this is equal to velocity into square என்ன வரும்? Velocity L T power -1, அதோட ஸ்கொயர் வந்து L square T power -2 into G gravitational action L T power -2 divided by R L. So this is equal to L square, there is one L cube, 3 - 1 into T power -4. So this dimension is M power 0, L power 2, L power 2 and T power -4. It has got dimension. And C is Vg by R. Dimension of Vg by R in our V velocity is equal to L T -1 and gravitation L T -2 and R is L. This comes out to be L into L square L. It comes out to be L -1 -3 T power -3. So the dimension is equal to M power 0, L power 1, T power -3. So this has also got dimension. And D is V square R G. So V square means V is equal to L T -1 square into R is L and to G is L T -2. Therefore L square plus L square plus L, how much it comes? L square plus 2 plus 1 plus 1, L power 4
into t power minus 2, t power minus 2, t power minus 4. So its unit is equal to minus 2, minus 2, 1, 2, 3. So its unit is m power 0, L power 4, t power minus 4. So this is also, so D has also got dimension, C also got dimension, this also got dimension, this has no dimension because its dimension is A, dimension is, it is dimensionless. If C and R denote capacitance and resistance, find the dimension of C multiplied by R. So first நம்ம capacitance dimension கண்டுபிடிப்போம். Capacitance, charge is equal to current, Q is equal to, charge is equal to capacitance into voltage, or C is equal to Q by V. Q and potential, voltage is potential, potential is work divided by charge is equal to Q square by W. Therefore, C is equal to charge square divided by work done. What is work done? Work done is equal to force into distance is equal to Q square divided by force is what? Force is mass into acceleration. Mass into acceleration and displacement is in meter. Therefore, charge is equal to current into time, because charge is equal to current is equal to charge divided by time, its whole square, Q square, divided by kg meter square second power minus 2. So now we will convert it into dimension. Dimension of capacitor is equal, capacitance is equal to I is in ampere, dot square, ampere square, T is time, time order square, T square, divided by kg is in mass, kg is in mass, L, meter is in L square, and this is time, time is T power minus 2, which we can write it as, A, M மேலே போயிடும். So M மேலே போனுச்சுன்னா M power minus 1, the L square மேலே போயிடும், மேலே போனுச்சுன்னா L power minus 2, T மேலே போனுச்சுன்னா T power 4 into ampere square. So capacitance oda dimension என்ன வருது? M power minus 1 into L power minus 2 into T power 4 into A square capacitance. Now we will find out for the resistance. Resistance is equal to volt potential by current, because we already studied, 10th la padichirupom, V is equal to I into R. I is equal to voltage or volt. Volt already நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், volt is equal to W by Q. So it's equal to W by Q into current. I is equal to current. So W by Q is equal to W. What is W? W by Q is the voltage, or we can write it work done is equal to force into distance, work done divided by charge into current. Charge into current. So force is, we will write force is equal to force is mass into acceleration, mass into acceleration into distance is in meter, divided by charge is A into, charge is equal to current into time. This also, so we can say current into time into current. So mass, what is mass? Mass is in kg, acceleration is in meter per second square into
meter divided by I is in ampere, I square into time. Time is in second. So this can be written as kg in dimension kg and second kg meter square s மேலே போச்சுன்னா s power minus 3 by current square. So resistor dimension kg na m power 1 kg m power 1 meter square is equal to L square and s minus 3 t minus 3 current is the ampere A minus 2. So resistor. So CR unit C value m power to the power minus 1, L to the power minus 2, T to the power 4 into A to the power 2 multiplied by m to the power 1, L to the power 2, T to the power minus 3 and A to the power minus 2. So minus 1 இருக்கு இதில் ப்ளஸ் 1 இருக்குது ரெண்டே ஆட் பண்ணோம்னா m power 0 m power minus 1 plus 1 L power minus 2 இங்கே plus 2 இருக்குது m plus 2 T power 4 இருக்குது minus 3 க்கு 4 minus 3 into A power 2 minus 2. So this is become m power 0. So dimension of CR. Dimension of CR is equal to m power 0 and L power 0 and T is 4 minus 1. T is equal to 4 plus 1 T power 1 into A power 0. This is the dimension of CR.